நம்முடைய தேசத்துல இருந்த ரவி சகரியாஸ் டாக்டர் பில்லி கிரகாமோடு பணியாற்றினார். நான் நேற்று இந்த தேசத்துல ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அந்த அந்த நபர் பிரேசில்ல அவர் ஒரு இங்கிலாந்தை சார்ந்தவர். பிரேசில் 32 ஆண்டுகள் அவர் மிஷனரியா பணியாற்றிருக்கிறார். அவர் சொன்ன காரியம் என்னை தொட்டது. 3 வாரங்கள் கப்பல் பிரயாணத்துல போனாராம் இங்கிலாந்துல இருந்து இளம் மனைவியோடு. இன்றைக்கு அவருக்கு 88 வயது. இன்னைக்கு அவரை சந்தித்தேன். அவரும் அவர் இளம் மனைவியும் பிரேசிலுக்கு 36 ஆண்டுகள் அங்கே ஊழியம் செய்திருக்கிறார். சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். பள்ளிகள், சிறுவர் இல்லங்கள், மருத்துவ நிலையங்கள். ஏறக்குறைய 3 வாரங்கள் கப்பல் பிரயாணத்துல போயிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அது ஒரு சரக்கு கப்பல். இவர் 3 பேர் தான், இவர் மனைவி, இன்னொருவர். இந்த 3 பேர் மட்டும்தான் கப்பல் இருந்திருக்கிறாங்க. 3 வாரங்கள் கப்பல் பிரயாணம் பண்ணியிருக்கிறார். ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அதாவது ஒர்க்கர் வித் காட், தேவனோடு பணியாற்றுவது எவ்வளவு பெரிய காரியம். கவனிங்கள். அதன் அர்த்தம் தெரியுமா? அந்த ஒர்க் வித் காட் என்று சொல்லும்போது அண்டர் இஸ் டைரக்ஷன், அவருடைய ஆளுகை கீழே, அவருடைய அதிகாரத்திற்கு கீழே, அவருடைய நடத்துதலுக்கு கீழே. கவனியுங்கள். இப்போ ஒரு ஸ்தாபனத்துல ஒர்க் பண்றாரு, ஒர்க் வித் ஒரு பேர் போட்டுங்க, சிஎம். ஒர்க் வித் பிஎம், யாரோடு பணியாற்றுகிறார். அப்படியானால் தினந்தோறும் அவரை சந்திக்கிற வாய்ப்பு, அவருடைய ஆளுகையும் நேரடி பார்வையும் நேரடி ஆலோசனையும் நன்றாக கவனிக்க கேட்க வேண்டும். ஒர்க்கர் வித் காட், தட் மீன்ஸ் எவ்ரி டே வி கெட் த டைரக்ஷன். இரண்டாவது, அன்பானவர்களே, அவருக்கு ஊழியம் பண்ணுவது எவ்வளவு பெரிய காரியம். இன்றைக்கு தமிழக முதல்வர் இருக்கிறார், அவருடைய தனிச்செயலாளர். அவர் மக்களுக்கு சேவை செய்கிறார், அதே வேளையிலே தமிழக முதல்வருக்கு சேவை செய்கிறார். நீ யாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள், ஃபாதர் இருக்கிறார், ஃபாதருக்கு ஊழியம் செய்கிற பலர் இருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அவரை கொண்டு போவது, கொண்டு வருவது, வாகனம் ஓட்டுவது, அவருக்கு தண்ணீர் கொடுப்பது, அவரோடு கூட பாடல் பாடுவது, அவரோடு கூட வசனத்தை வாசிப்பது. இட் இஸ் சர்வீஸ் டு த பாஸ்டர். அந்த தேவ மனிதனுக்கு ஊழியம் செய்கிறார்களே. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன். என் அன்பது எப்படி, நான் ஒரு ஊழியனுக்கு ஊழியம் செய்தேன். 16 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். அதனுடைய பலனை இன்றைக்கு அனுபவிக்கிறேன். நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு என்னவென்றால், ஒர்க்கர்ஸ் வித் காட். இன்னொரு 2 வார்த்தை இருக்கிறது, ஒர்க்கர்ஸ் டுகெதர் வித் காட். அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறோம். கவனிங்கள். அப்படி நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கு தெரியுமா? நம்முடைய நோக்கம், எஜமானியின் நோக்கம் தான் நம்முடைய நோக்கம். எஜமானின் விருப்பம் தான் நம்முடைய விருப்பம். எஜமானுடைய சித்தம் தான் நம்முடைய சித்தம். எனக்கென்று எதுவும் இல்லை. மாஸ்டர்ஸ் வில், மாஸ்டர்ஸ் விஷ். எஜமானுடைய நோக்கம், எஜமானுடைய விருப்பம், எஜமானுடைய சித்தம், எஜமானின் ஆசை. இதுதான் கவனியங்கள், டு ஒர்க் டுகெதர் வித் காட். தேவனோடு சேர்ந்து செய்வது. அவர் விருப்பத்தை நான் செய்யாவிட்டால், அவர் நோக்கத்தை நான் செய்யாவிட்டால், அவர் சித்தத்தை செய்யாவிட்டால், அவருக்கு நான் வேலைக்காரனா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லையே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, யோசித்து பாருங்க. எஜமான் இருதயம் மகிழ்ந்தால் எப்படி மகிழ்ச்சி இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வேறவர் யூ ஆர், ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறீங்க, அந்த எஜமான மகிழ்ச்சியாக்குங்க. நீங்கள் யாரோடு வேலை செய்கிறீர்களோ, யாருக்காக வேலை செய்கிறீர்களோ, அவருடைய இருதயம் பூரிக்கட்டும். உங்களை குறித்து துக்கப்படக்கூடாது. சில நேரங்களில் சிலரை வெளியரங்கமாய் கடிந்து கொள்ள முடியாது, ஆனா உள்ளூரை கடிந்து கொள்வேன். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். வெளியரங்கமாய் கடிந்து கொள்ள முடியாது. அவர் உங்களை உள்ளே கடிந்து கொள்ளுவதும் ஒன்றுதான். உம் இதயம் மகிழ்ந்து நான் வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். நண்புதே பிள்ளையே, ப்ளீஸ் டு த மாஸ்டர். அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம். கவனிங்க, யூ கேன் டூ ஆஸ் யுவர் ஓன். அதற்காக அவரோடு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தனியா வேலை செய்யலாம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை கவனியங்கள். அவரோடு வேலை செய்வது அவரை பிரியப்படுத்த, அவர் நோக்கத்தை நிறைவேற்ற, அவர் சித்தம் செய்ய, அவர் விருப்பத்தை நிறைவேற்ற. இரண்டாவது, அந்த கருத்து என்னவென்றால், அவருடைய வார்த்தையை சொல்ல. அவர் சொன்னான், அந்த பார்வன் குமார் சொன்னான், எனக்கென்று வளர்த்திடு. அந்த கருத்து என்னவென்றால், என்னை பற்றி மட்டும் பேசு, என் ராஜ்யம்,
என் மேன்மை, என்னுடைய மகிமை, என் மாட்சிமை, என் ஜனங்கள். proclaim the gospel. வார்த்தை மட்டும் பேசுங்க. இன்றைக்கு தேவையில்லாத பல காரியங்களை இன்றைக்கு செய்தியிலே நாம் சொல்லுகிறோம். only proclaim the master. எஜமானுடைய வார்த்தையை மட்டும். காரணம் என்னவென்றால், கவனிங்க, இதைத்தான் பவுல் சொல்லுகிறான், இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம்! விலையேற பெற்ற அந்த அழைப்பு, விலையேற பெற்ற பொக்கிஷம் இதுல, இந்த மண் பாண்டத்துல. சற்று யோசித்து பாருங்களேன். ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு பிரபலத்தோடு ஊழியம் பண்ணுவது எத்தனை பெரிய பெருமை, ஒரு பிரபலத்தோடு ஊழியம் செய்வது எத்தனை பெரிய மாட்சிமை. ஆனால் அதை விட பெரிய மேன்மை, வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவனோடு ஊழியம் செய்கிறோம். டுகெதர் வித் காட். அவரோடு ஊழியம் செய்வது எத்தனை பெரிய மேன்மை. அதனுடைய விளைவு என்னவென்றால், அது செய்யும் போது அன்பான தேவ பிள்ளைகளே, உயிரற்ற எலும்புகள் உயிர் பெறும், செத்துப்போன சரீரங்கள் பலனடையும். உன்னை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் அநேகருக்கு ஜெபிக்கிறோமே, தேவன் சுகம் கொடுக்கிறார், அது அவரால். நம்முடைய நோக்கம் தேவனாய் மட்டுமே இருக்க வேண்டும். நாம் விதைக்கிறோம், தேவன் அறுவடை செய்கிறார். நாம் ஜெபிக்கிறோம், தேவன் சுகமாக்குகிறார். நாம் வசனம் பேசுகிறோம், குழந்தை எலும்புகள் உயிரடை செய்கிறார். கவனிக்க வேண்டும். எல்லாமே அவர்தான். விடைய செய்கிற அவர்தான், ஆசீர்வதிக்கிற அவர்தான், சுகமாக்குறவரும் அவர்தான். நான் அப்படி நினைக்கிறோம் பல நேரங்கள்ல. நான் ஜெபித்தேன், சுகமான இல்லை. அது அவரோடு நான் வேலை செய்வதனால எஜமானுடைய மேன்மை. அது ஐ எம் நாட் ஒர்க்கிங் அலோன், ஐ எம் ஒர்க்கிங் வித் காட். அவரோடு வேலை செய்கிறேன். எனவேதான் அந்த எப்படி செய்கிறது. அன்பானவர்களே, வசனம் பேசுகிறோம், ஜனங்க சொல்றாங்க, எங்களோடு கர்த்தர் பேசினார், எனக்காகவே பேசினார். the reason we are working with God. கவனிக்க வேண்டும். அவரோடு சேர்ந்து வேலை செய்வதனாலே வார்த்தை ஜனங்களுக்குள்ளே போகிறது. ஜனங்கள் சொல்றாங்க, என்னோடு கர்த்தர் பேசினார், என்னோடு கர்த்தர் இடைப்பட்டார். கவனியுங்கள். அடுத்த சொல்லுகிறது, நீங்களும் நானும் அவரோடு இருக்கிற பண்ணை ஆட்கள். அப்படின்னா அவர் தான் முதலாளி. இஸ் த ஓனர், we are only servants. ஏன் தெரியுமா? கவனியுங்கள். உங்களால் என்னால ஒரு ஆத்ம ரட்சிக்கப்பட்டதுன்னா அது அவரால் தான். மன்னிப்பை தருகிறார், சமாதானம் தருகிறார், நித்திய வாழ்வு தருகிறார், தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிறார். திரும்ப சொல்லுகிறேன், நம்ம பேசும்போது ஒரு சமாதானம், டீஜஸோட பாடலை கேட்கும்போது சமாதானம். அப்படியானால் உங்கள் செய்தி உங்களால் மக்களுக்கு சமாதானம், வாழ்வு, ரட்சிப்பு, நம்பிக்கை, இதெல்லாம் ஏன் தெரியுமா? டுகெதர் வித் காட். அவரோடு சேர்ந்து வேலை செய்வதனாலே. மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபையை உங்கள் மூலமாய் என் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். யோசித்து பாருங்கள். மறைந்திருக்கிற கிருபை. ஜனங்களுக்கு வசனம் படிக்கிறாங்க, புரியல. ஆனால் நீங்கள் நானும் பேசும்போது அந்த வசனம் ஜனங்கள் புரிய வைக்கிறார். அதுதான் தேவ கிருபை. ஆரம்பத்துல சொன்னேன், தேவ கிருபை விருதாவாக்காதபடி. அப்படியானால் உங்கள் மூலமா இந்த தேவ கிருபை. இந்த வசனத்தை பல முறை நீங்க படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு ஒரு புதிய கோணத்துல நம்மோடு பேசுகிறார். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதாவது we are representating of God. தேவனுடைய ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம். எது தெரியுமா? உடைய கிருபை வெளிப்படுத்த, சத்தியத்தை வெளிப்படுத்த, மேன்மை வெளிப்படுத்த, மகிமை வெளிப்படுத்த, மாட்சிமை வெளிப்படுத்த, மாறாத அன்பை வெளிப்படுத்த. யூ ஆர் a representative of God. ஒரு சின்ன கேள்வி, ஆர் இன்ட்ரெஸ்டிங் இன் த மாஸ்டர்ஸ் ஒர்க்? எஜமானுடைய வேலையிலே நீங்கள் ஆர்வமா இருக்கிறீங்களா? உங்கள் வேலையில் அல்ல, உங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு அல்ல, உங்களை பிரஸ்தாபம் பண்றதுக்கு அல்ல, அவரை பிரஸ்தாபம் பண்ண. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே. யாரை அதிகமா பிரஸ்தாபம் பண்றீங்க உங்க செய்தியில? நான், எனது, என்னுடைய இல்லை. அவர் இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரொமோட்டிங் காட்ஸ் கிங்டம். தேவர் ராஜ்யத்தை பிரஸ்தாபம் பண்ணுவதை விட தங்கள் சொந்த ராஜ்யத்தை பிரஸ்தாபம் பண்ண அதிகம். இந்த ஊடகத்தில் பாருங்களேன், அவர் ஜெபித்தார். யார் ஜெபித்தது? அவர் ஜெபித்தார். நல்லது, சாட்சி சொல்றது நல்லதுதான். ஆனா டோன்ட் ப்ரமோட் பர்சன். ஒரு தனிநபரை அல்ல. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் அவருக்கே. கவனியுங்கள். அடிக்கடி சொல்வது உண்டு, என் செய்தி நான் பிரயோஜனமா இருந்தால் அது அவரால், அது சரியில்லை என்றால் அது என்னால்.
திரும்ப சொல்லுகிறேன், என் செய்தி உங்களுக்கு பிரயோஜனப்படுவது என்றால் அது அவரால், அது சரியில்லை என்றால் அது என்னால். ஆல்வேஸ் ப்ரொமோட் காட். இரண்டாவது, நீங்களும் நானும் தேவக்கிருபை விருதாக்க கூட. ஏன் தெரியுமா? யூ ஆர் a man of revelation. வெளிப்படுத்த அதிகமாக போட்டிருக்குது. யோவானுக்கு வெளிப்படுத்தின, அப்படியானால் உங்களுக்கு எனக்கும் ஒரு வெளிப்பாடு தேவன் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு இல்லாத வெளிப்பாடு. ஒரே வசனம்தான், ஒவ்வொரு ஊழியர் வித்தியாசமாய் பேசுகிறார்கள். அதை கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது. ஒரே வசனம்தான். எபிரேயர் 12:1. ஒவ்வொரு ஊழியரும். யோவான் 3:16. டாக்டர் பில்லி கிரகாம் 10,000 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாராம். 10,000 முறை வித்தியாசமான வெளிப்பாடுகள். அதுதான் தேவ கிருபை. உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வெளிப்பாடுகள் ஏராளம். அந்த வெளிப்பாடுகளை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. ஒரே வசனம் தான். சில நேரங்களில் ஒரு வசனத்தை எடுத்து படிக்கும் போது, பேசும்போது, நான் கேட்ட பிரசங்கம், நான் கேட்ட வசனம் இல்லை. வசனத்தின் மேன்மை என்னவென்றால், இட் ஜஸ்ட் லைக் எ டைமண்ட். ஒரு வைரக்கல்லை எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் வித்தியாசமான நிறங்கள் தெரியும். அதுதான் வைரத்தின் மேன்மை. அந்த வைரத்தை விட மேலானது வார்த்தை. எனவேதான் தேவன் உங்களுக்கு எனக்கும் அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எனவேதான் ஏசாயா புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி வந்து வாங்கி புசியுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களை என்னையும் தேவன் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? அவரை ப்ரமோட் பண்ண, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவருடைய மேன்மையை பிரஸ்தாபப்படுத்த. எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கிருபையை விருதாவாக்காதிருங்கள். என்னுடைய அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், அது ஏன் விருதாவாக்கப்படுகிறது? why it is in vain. ஏன் விருதாவாக்கப்படுகிறது? காரணம் என்னவென்றால், சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. இரண்டாவது, அந்த கவனங்கள் சிதறடிக்கப்படுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய கிருபை விருதாவாக்காதபடி கவனங்கள் சிதறடிக்க. நல்ல நோக்கம்தான், குட் பிகினிங், பட் பேட் எண்டிங். டிஸ்ட்ராக்டட், டிஸ்டர்ப்ட், டிஸ்ட்ரக்ஷன். நல்ல ஆரம்பம் தான். நிறைய பேர் நல்ல ஊழியம் தான் பண்ணாங்க. நல்ல ஊழியம்தான், அழைப்பு நல்லது, அபிஷேகம் நல்லது, எல்லாமே நல்லது. ஆனால் கவனங்கள் சிதறடிக்கப்படுகிறது. வசதிகள் வலைகளாய் மாறலாம். முதல் குறிப்பு, சரியா, அதாவது நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. நான் ஏன் அழைக்கப்பட்டேன்? எதற்காக அழைக்கப்பட்டேன்? இதற்காகவா? கட்ட பஞ்சாயத்து, அரசியல், ரியல் எஸ்டேட், வியாபாரம், அதெல்லாம் என்னுடைய அழைப்பு. எதற்காக அழைக்கப்பட்டு அதை மட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலானோ. எதற்காக பவுல் சொல்லுவான், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இரண்டாவது குறிப்பு கவனிங்க, நம்முடைய கவனம் அக்கறை செலுத்துவதில்லை. இதான் என்னுடைய ஊழியம். அநேகர் தன்னுடைய கவனத்தை சிதறடிக்கிறார்கள். வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. என்றைக்கு கவனம் சிதறுகிறதோ, என்றைக்கு அக்கறை இல்லாது போகிறதோ, கவனிங்க, அன்றைக்கு கிருபை வீணாயிடும். என்னுடைய செய்தி குறிப்பு என்னவென்றால், why the grace is vain. ஏன் கிருபை வீணாக்கப்படுகிறது? நம்பர் 1, சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. இரண்டாவது, கவனம் இல்லை. மூன்றாவது, அக்கறை இல்லை. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நான் இன்றைக்கு யோசிக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். ஒரு சின்ன கிராமத்துல, இயேசு அறியாத குடும்பத்துல பிறந்தேன். இன்றைக்கு தேவன் நினையாத, அறியாத மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். சொல்லுங்க, அதுல அக்கறை செலுத்துங்கள். வார்த்தைகளை உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்திருக்குதோ, இரவும் பகலும். அநேகர் கேட்பாங்க, பேசிட்டே இருக்கிறீங்களே, என்ன பிரயோஜனம்? இல்ல, இதான் அழைப்பு. கண்ணீரோடு விதைக்கிறோம், ஒரு நாளிலே கம்பீரத்தோடு அறுப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, தொலைக்காட்சியிலே பார்க்கிறா இருக்கலாம், ஊடகத்திலே பார்க்கிறா இருக்கலாம், சும்மா கொஞ்சம் போய் பாருங்க, உங்களுக்கு அது பயன்படும். காரணம், the word is my concern. வார்த்தை தான் என்னுடைய பாரம், வார்த்தை தான் என்னுடைய ஆகாரம், வார்த்தை தான் என்னுடைய விருப்பம். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய அழைப்பை நீங்கள் சரியாய் பயன்படுத்தாத போது கிருபை வீணாயிடும். உங்க அழைப்பை சரியாய் பயன்படுத்தாத போது. எதுக்காக அழைக்கப்பட்டீங்க? யோசித்து பாருங்க. am I called for this? இதனோட அழைப்பா?
அழைப்பை சரியாய் பயன்படுத்துங்கள், அழைப்பு உங்களை பயன்படுத்தும். அழைப்பை கனம் பண்ணுங்கள், அழைப்பு உங்களை கனம் பண்ணும். தொடர்ந்து ஏசாயன் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனம். இன்றைக்கு கிருபையை ஏன் வீணாக்குகிறோம்? பல காரணங்களை சொன்னேன். தொடர்ந்து சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 1:3 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணவில்லாமலும் இருக்கிறது என்றார். கவனியுங்கள், இது விசுவாசிகளை மட்டுமல்ல, நன்றாக கவனிக்க வேண்டும். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். ஆரம்பத்திலே சொன்னேன், we are servants, we are not lord. நாம் வேலைக்காரர்கள், எஜமானர்கள் அல்ல. நாம் யாருக்கு வேலை செய்கிறோம்? படைத்தவருக்கு, அழைத்தவருக்கு. இந்த வசனம் சொல்லுகிறது, தன் எஜமானின் அதை அறியும். அந்த பிராணிகள் 5 அறிவு உள்ளது. ஆனால் இஸ்ரவேலோ, அழைக்கப்பட்டவர்களோ, ஊழியம் செய்கிறவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அதுதான் என்னுடைய செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், தேவ கிருபையை வீணாக்குவது, தேவ கிருபையை அசட்டை பண்ணுவது மாத்திரமல்ல. உபாகமத்து புஸ்தகம் 32 அதிகாரம் 29 வசனம் இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 32:29. அந்த வார்த்தை கவனியுங்கள். 28 கூட சொல்லி இருக்குது, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, உணர்வு இல்லை. இதெல்லாம் நம்ம அப்புறம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். நான் சொல்ல இந்த கருத்து, ஏன் கிருபையை இழந்து போகிறோம்? ஏன் கிருபையை விருதாவாக்குகிறோம்? ஏன் கிருபையை கனம் பண்ணுவதில்லை? ஏன் கிருபையை நாம் அதிகமாக அதுக்குரிய கனத்தை கொடுப்பதில்லை? நன்றாக சொல்லுகிறேன், என் நம்புதே பிள்ளையே, உன்னை அழைத்தது தேவ கிருபை, உன் அபிஷேகம் பண்ணினது தேவ கிருபை, உன்னை மாற்றினது தேவ கிருபை. அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த உணர்வு, I am called by God, I am commissioned by God, I am consecrated by God. என்னை அழைத்தவர் அவர், என்னை ரட்சித்தவர் அவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் அவர். 2 சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பத்தில் சொன்னேன், ஏசாயா 1:3 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ஒன்று அறியும், இன்னொன்று அறியாமல் இருக்கிறது. உடைய அழைப்பு மேன்மையானது, ஒரு அபிஷேகம் மேன்மையானது. தூதர்களுக்கு இல்லாத பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, மத்தேயு 13 அதிகாரம் 22 வசனம், ஏன் கிருபை வீணடிக்கிறோம்? 22 வசனம், அந்த வசனம் சொல்லுகிறது, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இதை கவனிக்க வேண்டும். why you are wasting the grace? ஏன் கிருபை வீணாக்குகிறோம்? உலக கவலை, தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற நம்முடைய பொறுப்புகள், எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை மாத்திரம் செய்யுங்கள். உலக கவலை. 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இது ரெண்டும் என்ன செய்கிறது சொன்னால், தேவனுடைய வசன அந்த கிருபையை உங்களை விட்டு விலக்கி போடுகிறது, அழைப்பை மறக்க செய்கிறது, அபிஷேகத்தை மறக்க செய்கிறது, நோக்கத்தை மறக்க செய்கிறது, குறிக்கோளை மறக்க செய்கிறது. எல்லாவற்றையும் மறந்து உங்களை வீணர்களாய், கனியற்றவர்களாய் உங்களை மாற்றி விடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, டோன்ட் வேன், உடைய கிருபையை வீணாக்காதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். அதனால உண்டாகிற நன்மை என்ன? கவனிய, கிருபை வீணாக்கும் போது நம்பர் 1, மனதிலே இருள் கவி கொள்ளுகிறது, இருதயம் கடினப்படுகிறது, ஆத்துமாக்கள் வாழ்க்கையில அமைதியின்மை உண்டாகிறது, நித்திய மரணம் உண்டாகிறது. திரும்ப சொல்லுகிறேன், அந்த கிருபை இழந்து போகும்போது there is a total darkness in your life. ஒரு இருள். என் தாசன் வெளிச்சம் இல்லாததினாலே அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறோம், இருள். அப்புறம் இருதய கடினம், ஆத்துமாவிலே அமைதியின்மை, நித்திய மரணம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை மக்களுக்கு புரிய வைப்பது உங்களுடைய என்னுடைய கடமை. இது 2 பேருக்கும் இந்த செய்தி. ஜனங்கள் கிருபை வீணாக்காதபடி. எத்தனையோ பேருக்கு ரட்சிப்பு இல்லை, எத்தனையோ பேருக்கு ஆலயம் இல்லை, எத்தனையோ பேருக்கு வசனங்கள் இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு இந்த வசனம் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆலயம் கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியக்காரை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு எனக்கு நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஜனங்களுக்கு அதை புரிய வைங்க,
அதை விளங்க வைங்க. கடினம்தான், ஆரம்பத்துல சொன்னேன், அரண்கள் மாதிரி ஸ்ட்ராங் ஹோல்டு. அதை நிர்மூலமாக்குவதற்கு கண்ணீர் தேவை, முழங்கால் தேவை, உபவாசங்கள் தேவை, பாரங்கள் தேவை. எனவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, கவனிங்க, ஆத்துமாக்கள் விளையர பெற்றவர்கள். அந்த ஆத்துமா கெட்டு போவதற்கு நீங்களும் நானும் இடமளிக்க வேண்டாம். கவனிங்க, அவர்கள் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சகாயம் பண்ணுவாராக. ஒரு 3 காரியங்கள் சொல்லுகிறது. The result of receiving the grace in vain. அந்த கிருபையை வீணாக்கும் போது, கவனிங்க, ignorance of mind, அடுத்து hardness, அடுத்து eternal death, நித்திய மரணம். எனவே இந்த நாளிலே ஒரு 3 குறிப்புகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3 குறிப்புகள். நம்பர் 1, கிருபையை கனம் பண்ணுங்கள், கிருபையை மதியுங்கள், அந்த கிருபைக்கு பொறுப்புள்ளவர்களாயிருங்கள். அந்த கிருபை உங்களையும் என்னையும் உயர்த்தும், உங்களை என்னை வாழ வைக்கும், மாத்திரமல்ல நித்திய கனமே கொண்டு வரும். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய கிருபை விருதாவாக்காதபடி, தேவனுடைய கிருபை வீணாக்காதபடி, யோனாவில் சொல்லப்பட்டிருக்கிற போல பொய்யான கிருபையை பின்பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்களே, எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். வரம் பெற்றவர்கள், வல்லமை பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள், தாளந்து பெற்றவர்கள், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள் தங்களுக்கு கிருபை வீணாக்கி இருக்கிறார்களே. நாங்கள் அந்த கிருபை வீணாக்காதபடி, நான் அதை வீணாக்காதபடி, இந்த கிருபையின் மேன்மை புரிந்து கொண்டு நான் யார், எதற்காக அழைக்கப்பட்டேன், அந்த கிருபை வீணாக்கும் போது நடக்கிற பின்விளைவுகள் என்ன, அதை யோசித்து பார்க்க எனக்கு இரக்கம் செய்யுங்க, எங்களுக்கு இரக்கம் பண்ணுங்க. இந்த கிருபையை வீணாக்கும் போது எங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். தேவனே, கிருபையா இறங்குங்க, கிருபையா இறங்குங்க, கிருபையா இறங்குங்க. எது இழந்தாலும் உமை இழப்பேனோ, வாழ்வு தந்தவரே, எங்களை வாழ வைத்தவரே, உடைய இரக்கங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், உடைய கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த கிருபை வீணாக்காதபடி, அந்த கிருபை ஆண்டவரே அநேகருக்கு பயன்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மந்த இதயம் வேண்டாம், கடின இதயம் வேண்டாம், புரிந்து கொள்ளாத இதயம் வேண்டாம். ஆண்டவரே, அந்த டிஸ்ட்ராக்ஷன் எதையெல்லாம் எங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணதோ, எங்களை எதிர்க்கும் பல சக்திகள் உண்டு, அதையெல்லாம் மேற்கொள்ள, அரண்களை நிர்மூலமாக்க உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் பலனே, எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, உம்முடைய கரத்தினால் எங்களை மூடுங்க, எங்களை நன்மைகளால் நிரப்புங்கப்பா, இரக்கங்களால முடிசூட்டுங்க. தொடர்ந்து ஒருவரும் இந்த கிருபை வீணாக்காதபடி, ஆண்டவரை பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற நாங்களும் அந்த கிருபை வீணாக்காதபடி, you have given some grace. அவரவருக்கு வித்தியாசமான கிருபைகளை கொடுத்திருக்கிறீங்க. அந்த கிருபைகளை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், நீ சொன்னீர்களே, தாகமுள்ளவன் எவனோ அவனிடத்துல வந்து இலவசமாய் வாங்கி பானம் பண்ண கடவன். இன்றைக்கு நீ கிருபையை தர ஆயத்தமா இருக்கிறீர். கிருபையின் தேவனே, அந்த கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு, வெளிப்படத்துல சொன்னது போல, தாகமுள்ளவன் இலவசமாய் வந்து வாங்கி கொள்ள கடவன். ஆம் தகப்பனே, எங்கள் தகுதி நிமித்தம் அல்ல, எங்கள் புண்ணியத்து நிமித்தம் அல்ல, எங்கள் நீதி நிமித்தம் அல்ல, உம்முடைய இரக்கத்து நிமித்தமே அந்த கிருபைகளை கொடுத்திருப்பா. நான் தகுதியானவர்கள் அல்ல, எங்களை தகுதியாக்கினீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர், கிருபைகளை தந்தீர், வரங்களை தந்தீர், வல்லமையை தந்தீர், வாழ்வை தந்தீர். எல்லாவற்றுக்கும் மேலாக டுகெதர் வித் காட், தேவனுடைய உடன் வேலை ஆட்களாய் உங்களுடைய ஆளுகைக்கு கீழே எஜமானோடு சேர்ந்து வேலை செய்ய உதவி செய்தீரே, நன்றி அப்பா. கடைசி வரைக்கும் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரு. பாக்கியமான சேவை பாதம் பணிந்து செய்வோம். ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை உண்மையும் நேர்மையுமாய் செய்ய, இந்த கிருபை வீணாக்காமல் செய்ய எங்களுக்கு பலன் தார். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கிருபைகள் வீணாக கூடாது. ஏதோ ஒரு கிருபை வித்தியாசமானது, மற்றவர்களுக்கு இல்லாத ஒன்றை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை நாங்கள் பயன்படுத்த உதவி செய்யும்.
தேவனுக்கு மகிமையாய், தேவனுக்கு புகழ்ச்சியாய், தேவனுக்கு அன்று நன்மை உண்டாக, எஜமானுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி வாழ, எஜமானுடைய இதயம் மகிழ எங்கள் கிருபைகளை பயன்படுத்த உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான ஊழியர்களே, இந்த செய்திகளை கேளுங்கள், அடுத்தவர்களுக்கு அனுப்புங்கள். தேவ கிருபை விருதாவாக்க வேண்டாம். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04431183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.